திருவள்ளூர் அருகே முன்விரோதம் காரணமாக தனது காதை அறுத்த திமுக நிர்வாகி மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆட்டோ ஓட்டுநர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் ஒன்றியம் தண்ணீர்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மகாலிங்கம் என்பவர் வீட்டு குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதாக ஊராட்சி மன்ற தலைவர் தேவிகாவிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் திருவள்ளூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மகாலிங்கம் மனு அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் திமுக கிளை செயலாளருமான தயாளன் மற்றும் அவரது உறவினர்கள் மகாலிங்கத்தை தகாத வார்த்தைகளில் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கைகலப்பு ஏற்பட்ட போது மகாலிங்கம் தயாளனின் காதை கடித்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மகாலிங்கம் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் வெளியே வந்த மகாலிங்கத்தின் காதை தயாளன் அறுத்து பழி தீர்த்து கொண்டதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மகாலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்து வருகின்றனர். அவரும் கடிச்சாரு, அவரும் அடிச்சாரு, நானும் கடிச்சேன், நானும் அடிச்சேன். என் மேல வழக்கு பதிவு பண்றவங்க என் மனைவி என்னை அடிச்சுட்டாங்க அற நிர்வாணமான்னு சொல்லி அவங்க மேல கேஸ் பதிவு பண்ணா. ஏமா கேஸ் எல்லாம் எடுக்க முடியாதுமா, போமா, அவர் காதே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு திமுக கிளை செயலாளராக இருக்கிறதுனால காவல்துறை அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்க மேல மட்டும் வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி என்னை 21 நாள் பெயிலே கிடைக்காத மாதிரி பண்ணி 21 நாள் நான் சப்ஜெயில இருந்தேன். ராடை வச்சு அவங்க என்னுடைய கை கால் முட்டிகளை அடிச்சு எலும்பு ஃப்ராக்சர் பண்ணி உடைக்கணும்னு நினைச்சாங்க. நான் எல்லாத்தையும் தாங்கிக்கின்னு என்னுடைய பிள்ளைக்காக 12 வருஷமா அவனை நான் காப்பாத்திட்டு வரேன். என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு அவங்க அறக்கும் போதும் கம்முன்னு தான் இருந்தேன், வெட்டும் போதும் கம்முன்னு தான் இருந்தேன். எதுவுமே என்னால பண்ண முடியல. என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் இவ்வளவு நடந்தும் 2 பேர் தான் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. போலீஸ் பிடிக்கல. ஏழை எளிய ஜனங்கள் காவல்துறையை தான் நம்பி இருக்கிறோம். காவல்துறை இந்த மாதிரி பண்ணா நாங்கெல்லாம் எங்க போய் வாழறது, என்ன பண்றது? மக்கள் எப்படி உயிர் வாழறது? அவங்க அக்யூஸ்ட் 17 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு நடந்த அநியாயம் இனி எங்க ஊர்ல யாருக்கும் நடக்க கூடாது. மற்ற ஊர்லயும் இது ஒரு பாடமா இருக்கணும்.